தென்னாண்டார் ஃபிலிம்ஸ் நிறுவன சார்பில் நம்ம முரளி சார் வந்து வெளியிடுறாரு. படம் அவர் பார்த்துட்டாரு. ஸோ படம் வந்து ஒரு எல்லா தரப்புக்கும் பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். பொதுவாக வந்து வில்லேஜை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற படமாக இருக்கும் இந்த படம். இந்த படத்தில் வந்து எல்லாமே புதுமுகங்கள் தான், டைரக்டர்லேருந்து ஆர்டிஸ்டில் எல்லாருமே. ஸோ இந்த படம் ஒரு மிக நேர்த்தியான ஒரு படம். அது வந்து நம்ம படத்தை சம்மந்தப்பட்டவங்க சொல்கிறத விட படம் பார்க்குற நீங்கள் சொன்னால் நல்லதாக இருக்கும். ஸோ இந்த ஆடியோ ரிலீஸுக்கு வருகை தந்தில் பாக்யராஜ் சார் முதல் கொண்டு செல்வமணி சார், முரளி ராமசாமி சார், அழகன் தோல்மணி சார், மனோஜ்குமார் சார், பன்னீர்செல்வம் அண்ட் ஜாக்குவார் தங்கம் எல்லாரையும் தயாரிப்பாளர் சிவபிரகாசம் சார்பில் வருக என்று வரவேற்கிறோம். அடுத்ததாக இப்பொழுது இந்த படக்குழுவினர் சம்பந்தப்பட்டவங்களை பேச வைக்குமாறு அறிவிப்பாளர் கேட்டுக்கொள்கிறேன். முதலாக இசையமைப்பாளர் விபின் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கேக்குதா? ஓகே ஓகே. வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஒரு சில பேருக்கு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் தங்கப்பாண்டி அவங்க என்னை நம்பி சூஸ் பண்ணதுக்கு, அண்ட் ப்ரொடியூசர் உதயகுமார் சார். அவர் மோர் லைக் எ ஃபாதர் தான். ஸோ ஒரு பேரண்ட் மாதிரி தான் த்ரூ அவுட் த மூவி சப்போர்ட் பண்ணியிருந்தார். அப்புறம் லிரிசிஸ்ட் ராமசாமி சார், பாரதி சார், அப்புறம் கார்த்திக் அண்ட் தமிழ்மணி எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் சிங்கர்ஸ் ரொம்ப அற்புதமாக பண்ணி கொடுத்தாங்க. பத்மஜா, ஷிபி, கோல்ட் தேவராஜ் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், கே ராஜன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படத்தினுடைய வசனமும் அந்த நெல்லை என்ற சொல்லி என்ற பாடலுக்கான வாய்ப்பையும் தந்த இயக்குனர் தங்கபாண்டி அவர்களுக்கும், தயாரிப்பாளர் கேப்டன் உதயசூரியன் சார் அவர்களுக்கும், படத்தினுடைய கதாநாயகன் கௌதம் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திரைப்படம் வந்து சிறு தெய்வங்களுடைய மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு, ஒரு மனித சமூகத்தில் எப்படி ஒரு ஆத்மாவை தொட்டு அது அவருடைய வாழ்வோடு இணைந்து இருக்கிறது என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான படம். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு சிறு தெய்வம் வந்து மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை அவர் வாழ்நாள் முழுக்க அது ஒரு மிக உயிரோட்டமான ஒரு ஆத்மாவாக இருக்கின்றது. மாடன் தென் தமிழகத்தினுடைய ஆன்மா, அந்த மாடனை பற்றிய ஒரு அற்புதமான ஒரு கதையை வந்து தங்கபாண்டி அவர்கள் இதில் திரைப்படமாக உங்கள் முன் சமர்ப்பிக்கிறார். நிச்சயம் உங்களுடைய பேராதரவு அவர்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த அற்புதமான அழைப்பை தந்த தயாரிப்பாளர், இயக்குனர் மற்றும் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர், அற்புதமான ஒரு இசை தந்த விபின், பாடகர்கள், இந்த படத்தின் பங்களிப்பு தந்த ஒளிப்பதிவாளர் சின்ராஜ், எடிட்டர் பிஆர்ஓ சார், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். கிராமப்புறங்களில் இருக்கிற கதையை வந்து எடுத்துக்கிறாங்க. எனக்கு நேட்டிவ் தூத்துக்குடி தான். நான் ஒரு கிராமிய கலைஞர். அதில் வந்து என்னை செலக்ட் பண்ணி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு மறுபடியும் நன்றி சொல்கிறேன் சார். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம மூவி சப்போர்ட் பண்ணணும். அது எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஓகே, தேங்க்யூ. யூடியூப் நண்பர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றி. இந்த மாடர்ன் கொடைவிழா திரைப்படத்தை நான் கனவு படமாக தயாரித்துள்ளேன். ஷார்ட் ஃபிலிம் எடுத்துள்ள தம்பி தங்கப்பாண்டி என்னிடம் இந்த கதையை கூறினார். அவர் கூறும்போது இந்த கதைக்கு கதாநாயகனாக யாரை வைக்கலாம் என்று கூறிய போது அவரே என் மகனை கோகுல் கௌதமை நடித்து காட்டுகிறேன் என்று கூறினார். கூறியபடியே மாடர்ன் கொடைவிழா படத்தையும் மிக அருமையாக எடுத்துள்ளார். அவருக்கு மிகவும் பாராட்டுக்கள். இந்த படத்தை யார் மூலம் கொண்டு சென்றால் மக்களிடம் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும் என்பதை சிந்தித்த பொழுது திரு சீனு அவர்கள், பன்னீர்செல்வம் சார் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தி அவர் மூலமாக தேனாண்டர் ஃபிலிம்ஸ் 100 படங்களுக்கு மேல் தயாரித்த 200 படங்களுக்கு மேல் விநியோகம் செய்துள்ள தேனாண்டர் ஃபிலிம்ஸ் நிறுவனர் நினைவுக்கு வந்ததை அவர் என்னிடம் கூறியதும், அவரை தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி அவர்களை நேரில் சந்தித்து படத்தை பார்க்க சொன்னேன். அப்போது தலைவரை அழைத்து
தலைவரும் படத்தை பார்த்தார், விநியோகம் செய்வதாக அவரிடம் கேட்டபோது அவரும் உறுதி அளித்தார். எனவே தயாரிப்பாளர் சங்க தலைவர் என் ராமசாமி சாருக்கும் பன்னீர்செல்வம் சாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எங்கள் ஊரைச் சேர்ந்த திரைக்கதை மன்னன் அண்ணன் கே பாக்கியராஜ் அவர்களுக்கும் இந்த விழாவுக்கு வந்து எங்களை பெருமைப்படுத்தியதற்கு நன்றி. இந்த படத்திற்கு எங்கள் அழைப்பை ஏற்று விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் இயக்குனர் அண்ணன் அருள் செல்வமணி அவர்களுக்கும், தயாரிப்பாளர் விநாயகர் சங்க தலைவர் கே ராஜன் அவர்களுக்கும், அழகன் தமிழ்மணி சார் அவர்களுக்கும், பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கும், மனோஜ்குமார் சார் அவர்களுக்கும், ஜாக்குவார் தங்கம் சார் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்திற்கு எனக்கு சினிமா என்பதே என்னவென்று தெரியாத போது எனக்கு குழந்தை போல எனக்கு சொல்லிக் கொடுத்து எனக்கு குருவாக இருந்த திரு சீனு அவர்களுக்கும் நன்றி. திரு குட்டி கிருஷ்ணன் அவர்கள் இந்த திரைப்படத்தை எப்படி ஆர்கனைஸ் செய்ய வேண்டும் கூறியதற்கும் அவருக்கும் மிக நன்றி. இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் திரைப்பட குழுவினருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த படத்தை சிறந்த வெற்றி படமாக அமைத்து தருமாறு உங்களுடைய எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெரிய மனுஷங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வந்த மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இந்த ஒரு மூவியை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கான ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு. அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கேஸ்டிங் மீ. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் ரொம்பவே ஆர்டர் பண்ணார் கேஸ்டிங் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு கதை சொன்னாங்க, அதுக்கப்புறம் ரொம்ப பொட்டல் கார்டு அப்படின்னு சொல்லும்போது பேக் வாங்கினோம். அப்புறம் இல்லை நான் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னபடி ரொம்ப 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 கேர் எடுத்து ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு ரொம்பவே நல்லா இருந்தது. அவருக்கு தேவையான விஷயங்களை கேட்டு வாங்கிக்கிட்டாரு. எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் வேணும், இது வேணும், இது வேணும்னு கேட்டு வாங்கிக்கிட்டாரு. ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐம் விஷிங் ஹிம். அண்ட் கோகுல் சார் ஒர்க் பண்ணினார் கூட. ரொம்பவே காமன் சில் பர்சன். எதாக இருந்தாலும் கேஷுவலாக பேசுவார், கேஷுவலாக இருப்பார், ரொம்ப வெளிப்படையான மனுஷன். ஸோ எல்லாருக்குமே. அண்ட் மேம் ப்ரொடியூசர் மேமோட ஒய்ஃப், அவங்களும் ரொம்ப கேஷுவலான பர்சன். ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் அவங்க கூட பாடின சிங்கர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. சாங்ஸ் கேட்கும்போதே அவ்வளோ நல்லா இருந்தது ஷூட்டிங் ஸ்பாட் அப்போவும். அண்ட் தொகுப்பாளனி அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபார் இது பண்ணுறதுக்கு. ஸோ எவ்ரி ஒன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்லா இந்த படம் ஒரு நெக்ஸ்ட் லெவல் வரதுக்கு விஷஸ் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய். வெளியில் நடக்குதுன்றப்ப ஒரு முக்கியமான நாள். நடிகர் கௌதம், சார்மிசா இவங்களாம் நல்லா நடிச்சிருக்காங்க. முக்கியமாக தங்கப்பாண்டி வந்து எனக்கு ஒரு 5 years முன்னாடி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி கொடுத்தா அவருக்கு. அதில் அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. அவர் வார்த்தை சொல்லுவார் அந்த படத்தில், நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு நாள் இந்த ஊரில் மண்ணின் மைந்தன் பேனர் அடிப்பாங்க, நானும் ஒரு நாள் படம் எடுப்பேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு. அடுத்த தயாரிப்பாளர் உதயன் சூரியன் சார், அவரை பற்றி சொல்லணும்னா நான் அவர் எப்படி ஒரு தயாரிப்பாளர்கிட்ட நான் படம் கிடைச்சது எனக்கு பெரிய ஒரு நல்ல லக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஒரு நல்ல மனுஷன். ஓகே, நன்றி. ஒரு புது ஹீரோ உருவாகிருக்காங்க. ரொம்ப இவங்க அதிர்ஷ்டசாலி. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த படத்தை இவங்களே வாழ்க்கிறதுக்காக பாக்கியராஜ் சார், செல்வமணி சார் எவ்வளோ பெரிய பெரிய ஜாமான். அதுவே படத்தோட மிகப்பெரிய வெற்றி. நான் கூட இப்போ இடையே ஒரு படம் நடித்தேன். பரமன் ஒரு படம், வெள்ளி மலைன்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. சார் தயாரிப்பாளர் சங்க தலைவர் ரிலீஸ் பண்ணுறாங்க. உண்மையிலே அவங்கள பார்க்கும்போது எனக்கு எப்படி வருதுன்னா, ரமணா கிருஷ்ணா கூட நான் பழகியிருக்கேன். கலைஞர் படம்லாம் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு தாய் வந்து பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது வலியில் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது டாக்டர்கள் வர்றாங்க. இது வந்து சிசேரியன் பண்ணணும், இல்லாட்டி ஒரு சிசேரியன் ஆப்ரேஷனு, இல்லாட்டி ஒரு தாய் மிஸ் ஆகும், இல்லை குழந்தை மிஸ் ஆகும் அப்படின்னு கை விரிக்கிறாங்க. அப்போ ஒரு அனுபவசாலி டாக்டர் வர்றார். வந்து அழகாக ஒரு பிரசவம் பார்த்து அந்த குழந்தைய உயிர் கொடுத்து அப்படி தூக்கி நிறுத்தும் போது அந்த குழந்தை வீழ்னு ஒரு சத்தம் இருக்கும்போது மயக்கத்தில் தாய் வந்து கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இருந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா? எப்படி அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த புது படத்துக்கு யாருமே மதிக்கிறது இல்லை. ரிலீஸ் பண்ணுறதுன்னா ஒரு காய்கறி கடையில் போனால் கூட ஓசியில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தருவாங்க. இந்த புது படத்தை யாருமே கேட்கறது கூட இல்லை. அது நான் அனுபவப்பட்டிருக்கேன்.
அப்படிப்பட்ட ஒரு சார் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர் சார் வந்து உண்மையிலேயே பாராட்டணும். புது ப்ரொடக்ஷன், புது ப்ரொடியூசர் மாதிரி இல்லாமல் எல்லாரையும் தன் குடும்பத்தார் மாதிரி ரிசீவ் பண்ணி நிறையா படம் எடுங்க சார், எனக்கு ஹீரோ ஆக்கிருக்கீங்க. விஜய் சார்லாம் விஜயை வந்து 4 படம் எடுத்து பண்ணியிருக்காரு, பெரிய ஆட்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய படம் எடுங்க. புது இயக்குனரை அறிமுகப்படுத்திருக்கீங்க. ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணவங்க, ஒரு அரை படம் ஒர்க் பண்ணவங்கன்னு படம் கொடுக்காம அவங்க லைஃப்பை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளும் லாஸ் ஆகாமல் அனுபவசாலி டைரக்டருக்கு படம் கொடுத்துருக்கீங்க. நன்றி சார். அது இந்த அனைவருக்கும் நன்றி. எனக்கு இதான் முதல் படம். எனக்குன்னு மட்டும் இல்லை, படத்தில் நடித்த நிறைய பேருக்கு இதான் முதல் படம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களோட உழைப்பை போட்டிருக்கோம். எங்கள் படத்துக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவை. பார்த்துட்டு போய் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி. நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். 2017-16 ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் படம் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்போம். கடைசியில் லாக்டவுனுக்கு அப்புறம் பேசும்போது கண்டிப்பாக அந்த வாட்டி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மாதிரி ஃபஸ்ட்டு புது ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ணலான்னு தான் பிளான் பண்ணோம். மாதிரி அதுக்கப்புறம் பையனை வச்சு பண்ணலாமான்னு பிளான் பண்ணாங்க. அப்புறம் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ப்ரொடியூசரோட பையனை வச்சு ஹீரோவை நடிக்க வச்சு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். மியூசிக் டைரக்டரு அவங்களுக்கு ரொம்ப நன்றி. 4 பாட்டு இருக்குது, ஒரு பாட்டு இதில் போடலை, அது படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. கேமராமேன் சின்ராஜனை அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதான் இதில் நடிச்சிருக்கிற சூரி சார், சூப்பர் குட் சுப்ரமணி சார், அப்புறம் ஸ்ரீபிரியா மேடம், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதில் படத்தில் வசனம் எழுதின நெய்வேலி பாரதிக்குமார் ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க தான் ஆரம்பத்துலேருந்தே நாங்களாம் ஒன்றா ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அந்த படத்துக்கு ஆரம்பத்துலேருந்தே. ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஹீரோனிக்கு ரொம்ப நன்றி. சார்மிசாவுக்கு, இதில் நடித்த பால்ராஜ், சிவாவேலன், இஸ்ரேல் ப்ரோ, மற்ற எல்லா நடிகர்களுக்குமே ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. சகோதரர் பாக்கியராஜ் அவர்களே, அருமை தம்பி செல்லுமணி அவர்களே, அருமைக்குரிய ராமநாராயணன் என்ற புகழ்பெற்ற இயக்குனர் தயாரிப்பாளரின் திருமகன் தேனாண்டாள் முரளி அவர்களே, மற்றும் உள்ள பெரியோர்களே, மேடையில் அமர்கிற நல்லவர்களே, வாழ்த்த வந்திருக்கிற நல்ல உள்ளம் கொண்டவர்களே. மாடன் என்பது குல தெய்வம் அல்ல கிராமத்து காவல் தெய்வம், எல்லைச்சாமி. ஒவ்வொரு கிராமத்திலும் உண்டு எல்லைச்சாமி விழா நடத்துவாங்க பெருசா. அந்த ஒரு விழாவை வைத்து மையமாக கொண்ட ஒரு கதை. நாம் சில துளிகளை பார்த்தோம், சாதத்தின் பருக்கைகளை, சில சாதத்தை நசுக்கி பார்த்தோம், சரியாக வென்றிருந்தது. கிராமத்து மனம் மிக்க படங்கள் மக்கள் வரவேற்கிறார்கள். இது மண் வாசனை மிக்க படம். அது ஒரு திருவிழா, தமிழ் பாரம்பரியம், தமிழக மக்களின் பழமையை மறக்காது இயக்குனர் தங்கபாண்டியன் அவர்கள் மிக அற்புதமாக சொல்லியிருக்கார். பாட்டு இந்த தம்பி இளைஞர் எத்தனை படம் பண்ணார், அவர் பார்த்தா மாடர்னாக இருக்கார். மாடர்ன் படம், ஆனால் இவர் மாடர்ன் டைரக்ட். இசை நாட்டுப்புற பாட்டு நல்லா பண்ணியிருக்கார். 3 பாட்டுமே நல்லா அருமையாக இருக்கு. கிராமத்து மண் வாசனை இருந்தது. நடித்தவர்களும் எல்லோரும் புதியவர்கள் என்றாலும் இயக்குனர் சிறப்பாக வேலை வாங்கியிருக்கிறார். எல்லாரும் ஹீரோயினுக்கு 2வது படம் என்ஜாய்னு ஒரு படம் முன்ன பண்ணிச்சு. அது நான் கூட இருந்து அந்த படம் முடிக்கிறதுக்கு உதவியாக இருந்தேன். அப்போ அந்த பாப்பா தெரியும், நல்ல நடிகை, முன்னுக்கு வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. தம்பி ஹீரோவும் நல்லா இருக்கான். ஒரு வறட்சியான பிரதேசம் தூத்துக்குடி. ஒரு பச்சை பயிர் கூட பார்க்கல நான் படத்தில். ஒரு பயிர் நல்லா வளர்ந்துருக்கு, பச்சை பச்சைன்னு இருக்கு. அவ்வளோ ஒரு பஞ்சத்தில் அடிப்பட்ட கிராமத்தில் போய் எடுத்திருக்காங்க. கதைக்கு சரியான இடம் போட்டிருக்கு. அதை விட நம்ம சகோதரர் சொன்னார் 30 நாளில் படம் முடிக்கிறேன்னு 23 நாளில் முடித்தார். தம்பி நீங்கள் நல்லா இருப்பீங்க, டைரக்டர் நல்லா இருக்கு. ப்ரொடியூசர் மனம் நோகக்கூடாது சார்.
நம்பி எங்கேயோ கஷ்டப்பட்டு கொண்டாந்து பணத்தை கொட்டுறாங்க சார். ஏதோ ஒரு ஆசையில், ஏதோ ஒரு கற்பனையில் அவங்க கொண்டாடுற பணத்தை சில பாவிங்க, சிலர் எல்லாரும் இல்லை, அதாவது ஒரு 60-70% தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும்னு கேமரா முன்னால் நின்று சின்சியராக பண்ணிருக்கோம். சின்சியராக சிக்கனமாக அழகாக படம் எடுத்து கொடுக்குறாங்க. ப்ரொடியூசர் நல்லா இருக்காரு, டைரக்டரும் நல்லா இருப்பார். அப்படிப்பட்ட டைரக்டர் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு சினிமா உலக வரலாற்றில் ராமநாராயணன் என்கிற ஒருவர் மிகப்பெரிய ஒரு பொன்னேட்டில் எழுதி போயிருக்கார். சிக்கனமாக எப்படி படம் எடுக்கிறது. அதாவது சார் ஒரு 5 டீம் ஒர்க் பண்ணும் சார். இந்த ஒரு டீம் ஒரு கதை எழுதும், இங்கே ஒரு டீம் ஒரு கதை எழுதும், இங்கே ஒரு டீம் கதை எழுதும். ராமநாராயணன் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருப்பார். இங்கே டிஸ்கஷன் ஓடும் அடுத்த படத்துக்கு, இங்கே படம் எடுத்துகிட்டு இருப்பார். 25 நாள், 27 நாள், மேக்சிமம் 30 நாள் சார். 1-2 நாள் கூட தேவையானா பண்ணுவார். இல்லை கூட 30 நாளுக்குள்ளே முடித்து அந்த படம் பூரா 70-80 படம் 100 நாள் ஓடி இருக்கு சார். தமிழ் திரையுலகின் வரலாறு. யார் படம் எடுக்க வந்தாலும் ராமநாராயணன் எப்படி படம் எடுத்தார் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்றினா எல்லாரும் ஜெயிக்கலாம். அதை போல இந்த தம்பி 23 நாளில் படம் எடுத்தார். அதுதான் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கணவன் மனைவி மாதிரி. கணவன் சம்பாரித்து பணம் கொடுத்தா மனைவி அருமையாக சமைச்சு கொடுப்பாங்க போல, ப்ரொடியூசர் பணத்தை எங்கேருந்தோ கொண்டாந்து கொடுத்தா டைரக்டர் அருமையாக படம் பிடிச்சி கொடுக்கணும். அதனால் ப்ரொடியூசரும் பிழைக்கலாம், டைரக்டரும் நல்லா இருக்கலாம், நிறைய படம் வரும், அவரும் நல்லா இருக்கலாம், சினிமா நல்லா இருக்கும், தொழிலாளரும் நல்லா இருப்பாங்க. நான் எனக்கு இந்த பெரிய பெரிய கோடி வாங்குறாங்களே அந்த நடிகர்களை பற்றியோ டைரக்டர் பற்றியோ நான் கவலைப்படுறதில்லை. எளிமையாக சின்ன பட ப்ரொடியூசர்கள் நல்லா இருந்தால் இந்த சினிமா நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 20-25 இல்லை 30 பெரிய படம் தான் வருது. ஆனால் 150 சின்ன படம் வருது. தம்பி செல்வமணி இருக்கார், தொழிற்சங்க தலைவர், பெப்சி தலைவர். இந்த தொழிலாளர்கள்லாம் எப்படி வேலை பார்க்குறாங்க, யாரால் பிழைக்கிறார்கள் என்பது தம்பிக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆகவே இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. நாங்கள் ரொம்ப நாளாகவே ஒரு சிட்டி லவ், ஃபைட்டு, வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி படமே ட்ரெய்லர் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ ஒரு அருமையான கிராமியம் படத்தை பார்த்தோம். மிக்க மகிழ்ச்சி. படம் நல்லா இருக்குது. இதில் எல்லாருக்கும் லைஃப் கிடைக்கணும் என்று இறைவனை நான் வேண்டுகிறேன். அதோடு ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். போன வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு பேப்பர் செய்தி திரையுலகையே குலுங்க வச்சிருச்சு, கதிகலங்க வச்சிருச்சு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் வீடு ஏலம். பத்திரிகை டிவி பூரா கதறிச்சு. இந்த தமிழகத்தை, தமிழ் மக்களை நடிப்பின் மூலமாக உலகில் கொண்டு போய் சேர்த்தவன். எப்படி திருக்குறள் நம் தமிழை உலகத்தில் கொண்டு போய் சேர்த்ததோ அதுபோல் நடிப்புலகில் தமிழகத்தை உலகில் சேர்த்தவர் நடிகர் திலகம். 250 படத்துக்கு மேல் நடித்தார். புகழ், கட்டபொம்மன், எவ்வளோ திருவிளையாடல், விதவிதமான படங்கள். அவர் நடைய நடிப்பு, கன்னத்தின் நடிப்பு. அப்படிப்பட்ட சினிமா உயர்த்திய அவருடைய வீடு ஏலம் போது பல பேர் பதறி போனார்கள், கதறினார்கள். நான் அழுதேன். சிவாஜி கணேசன் குடும்ப வீட்டுக்கா இந்த கதின்னு. அது தம்பி யூடியூப்பில் நிறைய பெருசாக போட்டாங்க. அது பெரிய வைரல் ஆயிடுச்சு. அதோட ரிசல்ட் என்னென்னா, இன்னும் காலையில் பிரபு எனக்கு ஃபோன் பண்ணார். நடிகர்களுடைய மகன் பிரபு டைமண்ட் பாபு ஃபோன் எனக்கு போட்டு என்னை பேச சொல்லி டைமண்ட் பாபு போட்டு கொடுக்க பிரபு பேசினார். அண்ணே, உங்கள் பேச்சை கேட்டு நான் அழுதுட்டேன். எங்கள் அப்பாவுக்கா இப்படி ஒரு பேர் ஏலம்னு வரணும் அப்படின்னு நீங்கள் பேசுறது அழுதுட்டேன்னு அவர் சொன்ன வார்த்தைகள். ஆனால் இதில் உண்மை பாதி தான்ன்னார். என்னன்னு, அந்த வீடு அப்பா என் பேரில் எழுதியிருக்காருன்னு.
பிரபு பேரில் சிவாஜி எழுதியிருக்காராம். இதை எப்படியோ மாற்றி என்னமோ பண்ணியிருக்காங்கன்னு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. குடும்பத்தில் ஏதோ தப்பு நடந்துருச்சு, அதனால் ஏலம் போகாதுன்னு நடிகர் திலகத்தை நீங்கள்லாம் வணங்குகிற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீடு ஏலம் போக விட மாட்டேன்னு, அது என் பேரில் தான் இருக்குது என்ற ஒரு நல்ல செய்தியை காலில் சொன்ன உடனே என்னை ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். அதில் சினிமாவில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை இந்த காலையில் என்னுடைய மைத்தனன் ஐசரி கணேஷ் மூக்குத்தி அம்மன் 2ன்னு ஒரு படத்துடைய பூஜையை அந்த பிரசாத் ஸ்டுடியோவில், அதான் வரலாறு காணதான் மிகப்பெரிய அளவில் இதெல்லாம் செல்வமணி எல்லாரும் வந்திருந்தாங்க. அற்புதமாக நடந்தது. திரையுலகம் மறுபடியும் மலர்ச்சி பெறுகிறது என்கிற ஒரு எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தியது. ஏன்னா அப்படிப்பட்ட விழாக்கள்லாம் நடந்து ரொம்ப காலம் ஆச்சு. எல்லா தயாரிப்பாளரும், எல்லா டைரக்டரும், எல்லா ப்ரொடியூசரும் வந்திருந்தாங்க. ரொம்ப காலம் ஆச்சு நாங்கள் பார்த்து. அதில் பெரும் மகிழ்ச்சியோடு காலையில் இருந்திருக்கேன். அந்த மகிழ்ச்சியோடு இந்த படத்தை வாழ்த்துகிறேன். மாடர்ன் கொடை விழா ஒரு பெரும் மழை விழாவாக, மண் வாசனை மிக்கவராக, தமிழ் மக்களை மனதை கவருகிற, போட்ட பணத்தை திருப்பி கேப்டன் எடுக்கிற வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இருந்து முன்னெடுத்து செஞ்சது. மற்ற ப்ரொடியூசர் எல்லாமே படம் எடுத்துட்டு நேரம் அவர்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. வருஷத்துக்கு 150 படம் தான் அவர் ரிலீஸ் பண்ணலாம். அந்த இது நல்லபடியாக நடக்கும், சிறப்பாக இருக்கு. அதுக்கு முன்னோடி அந்த படத்தை எடுத்திருக்காரு. அதுக்கு உறுதுணையாக பன்னீர்செல்வம் கூப்பிட்டு வந்து அதை லிங்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். அதனால் இனி படங்கள் ரிலீஸ் பண்ணல எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி இது சுடலை மாடன் என்றதை மாடன் மட்டும் வச்சுட்டாங்க. சுடலை மாடன், சாமியினுடைய பேர் சுடலை மாடன். அது மாடன் மட்டும் வச்சிருக்கலாம், சுடலை மாடன்னே வச்சிருக்கலாம். அதுக்கு எடுக்கக்கூடிய குடை விழா, அது ஒவ்வொரு வருடமும் அந்த வேட்டைக்கு போகக்கூடிய சாமி. அது சுடலை மாடன் சாமி வேட்டைக்கு போகிறது. என்னுடைய அசிஸ்டண்ட் கணேஷ்ராஜுங்கிறவர் இந்த மாதிரி ஒரு படத்தை, சின்னத்தாயின் படத்தை எடுத்தார். அதில் வந்து உள்ள ஒரு கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடலை மாடன் சாமின்னு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே போல் சுடலை மாடன் கொடை விழா மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வருடத்திற்கு ஒரு முறையாவது சென்று அந்த ஐயனை தரிசிக்காமல் வரவே மாட்டாங்க. எங்கே இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அங்கே வருவாங்க. நான் வருடம் திருச்செந்தூர் முருகனை தரிசித்தேன்னா அங்கே சென்று ஹைகோர்ட் மகாராஜாவை பார்க்காமல் வந்ததே கிடையாது. அவர்தான் எங்கள் குலதெய்வம் காத்தவராயன் என்றாலும் எப்பொழுதுமே வந்து திருச்சிக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சுடலை மாடன் கருப்புசாமி, திருச்சிக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய தஞ்சை மாவட்டம் எங்களுக்கெல்லாம் எங்கள் காத்தவராயன், மதுரை வீரன், இவர்களை தான் குலதெய்வமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் நான் கிட்டத்தட்ட வந்து 40 வருடமாக வருடம் சென்று அந்த ஆறுமுகமங்கலத்தில் இருக்கின்ற ஐயா ஹைகோர்ட் மகாராஜாக்களை நான் பார்த்துட்டு வரேன். ஏன்னா அவர் வந்து தன்னுடைய நம்பினவனுக்காக வந்து ஹைகோர்ட்டில் வந்து சாட்சி சொன்னவர். அதாவது இந்த படம் அவருடைய படத்தை நீங்கள் வந்து மறுபடியும் எடுத்திருக்கிறீங்க. அதனால் இந்த படத்தை வந்து காக்க வேண்டியது அவர் பொறுப்பு, நம்ம பொறுப்பு இல்லை. நிச்சயமாக இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஹைகோர்ட் மகாராஜாக்கள் ஆக்கி கொடுப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்னையிலேருந்து அதே நட, அதே சுறுசுறுப்பு, அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் உண்மையிலே சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் தயாரிக்கிற கேப்டன் அவர்கள் வந்து இன்றைக்கும் கப்பல் ஓட்டிக்கிட்டு இருக்காராம். நான் கேட்டேன், கப்பல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார், கப்பல் ஓட்டுறேன். அது நிச்சயமாக ஒரு நல்ல மனம் கொண்டவர். இந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும், நிச்சயமாக கவலைப்படாதீங்க. அதே மாதிரி டைரக்டர், இயக்குனர் வாழ்த்துக்கள் சார். உண்மையாகவே இங்கே திருநெல்வேலி, நானும் திருநெல்வேலி தான். இப்போ பிரிச்சுட்டாங்க தூத்துக்குடி மாவட்டம். இப்படி இருந்தால் எங்கள் அம்மா ஒரு ஊரி. அந்த எனக்கு எங்கள் ஊர் கோயில் கொடைக்கு போகும்போது எப்படி இருக்குமோ அந்த ஒரு எண்ணம் அங்கே உட்கார்ந்து இருக்கும்போது வந்துருச்சு. அதே மாதிரி யதார்த்தமாக இப்போ அப்படி பார்க்க முடியுமான்னு தெரியல. அந்த காலத்தில் நாங்கள் ஆடு விட்டுறது அதெல்லாம் உட்கார கிடக்கிற பாய் இருக்கும், அந்த பாயை போட்டு உட்காந்துட்டு இருப்போம். சத்தியமாக எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் நிச்சயமாக. ஏன்னா மனோஜ்குமார் சார் சொன்ன மாதிரி நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையும் சார். அது மாதிரி ஹீரோ யதார்த்தமாகவே அவர் நான் யதார்த்தமாக நினச்சேன் அவர் திருநெல்வேலிக்காரர் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா கோயம்புத்தூர்காரருங்கிறாங்க. ஏன்னா அவர் யதார்த்தமாக எங்கள் ஊருக்காரர் கலர் மாதிரியே இருக்காரு. சார் நல்லா நடிச்சிருக்கீங்க, யதார்த்தமாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க. ஹீரோயின் அவர்கள் மிக அற்புதமாக நடிச்சிருக்காங்க. எதிர்காலத்தில் நமக்கு ஒரு பெரிய ஹீரோயினாக தமிழ்நாட்டுக்கு கிடச்சிருக்கீங்க.
நிச்சயமாக. அது மாதிரி மியூசிக் டைரக்டர், அந்த பாட்டு எழுதினவர், அந்த எங்கள் தூத்துக்குடிக்கார அந்த அம்மா, அவங்க பேர் என்ன, யஸ்மிதா அம்மா, அவங்க இந்த மாதிரி எல்லாருமே எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த சீனு எங்களுக்கு நண்பர் ஃபைட் மாஸ்டர் மோகன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து நிச்சயமாக எல்லாரும் பெரியவங்க வாழ்த்திருக்காங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நானும் மனமார்ந்த வாழ்த்துறேன். ஏன்னா நம்ம முரளியன் இருக்காங்க, முரளியனை அதை வாழ்த்தும் போது எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி பத்திரிகையாளர் அத்தனை பேரும் வந்திருக்கீங்க. ஏன்னா யதார்த்தமான படம் எப்போதுமே வெற்றி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். இது ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. நான் கூட நினச்சேன் ஒரு 40 நாள் எடுத்துருப்பாருன்னு நினச்சேன். 23 நாள் எடுத்துட்டாருன்னு போட்டு உடச்சிட்டாரு அவர். எங்கள் நாங்குநேரி வள்ளியூர் அந்த பகுதியில் எடுத்த படம். அதாவது டேரக்டர் அது அண்ணனுக்கும் அதான் ஊர், பக்கத்து ஊர் தான். அதனால் மிக இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவரும் நாங்கள் எல்லாருமே ஒரு குடும்பமாக தான் இருந்தோம். எப்படின்னா அந்த அண்ணன் சொன்ன மாதிரி 23-24 நாளும் ஒன்றாவே சாப்பிடுவோம், ஒன்றாவே இருந்தோம். அந்த இங்கே இருந்தவங்க எல்லாம் அங்கே வந்துட்டு எங்களுக்கு போனோன்னா ரொம்ப மனசு கஷ்டம். அதே மாதிரி தம்பி ஹீரோ தம்பியை பார்த்தோன்னா அப்படியே ஒரு எளிமைன்னா அப்படி ஒரு உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம கூட பிறந்த தம்பி மாதிரி அவ்வளோ ஒரு எளிமையாக இயல்பாகவே அண்ணன் அப்படி ஒரு பழகக்கூடிய தம்பி. அப்புறம் அவங்க பிடிச்ச அண்ணன் பார்த்தாலும் எப்போவுமே அந்த அக்கா அவங்க எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் ஒருத்தங்க அப்படி வந்திருந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஃபீலு. மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும், அதே மாதிரி இந்த படம் வந்து தென் தமிழகத்தில் அதிகமான திரையரங்களை நம்ம வெளியிடுற ஐயா உடனும் நாங்களும் அங்கெல்லாம் பேசியிருக்கோம், உங்களை தேட்டர்களில் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா டிக்கெட்டும் ஃபுல் பண்ணுற மாதிரி நாங்கள் இப்போ ஏற்பாடு பண்ணுவோம், நாங்கள் சொல்லியிருக்கோம், எங்கள் பகுதியிலலாம் சொல்லியிருக்கோம். அதனால் ஐயாவுக்கும் ஒரு கனிவான வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். நன்றி, வணக்கம். இந்த சிறு முதலீட்டு படத்தை சப்போர்ட் பண்ண வந்திருக்கும் திரு பாக்யராஜ் சார் அவர்களே, திரு செல்வமணி சார் அவர்களே, கே ராஜன் சார் அவர்களே, மாஸ்டர் ஜாக்வார் தங்கம் அவர்களே, அப்புறம் எங்கள் தயாரிப்பு செயற்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மேடையில் இருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மாடர்ன் கோடை விழா இது ஒரு சிறு முதலீட்டு படம். இது வந்து நான் என்ன திரு சூரிய அவர்கள் பார்க்க சொல்லி கேட்டுட்டு இருந்தார். நிறையா பேசிகிட்டு இருப்போம். அப்போ நம்ம ஒரு படம் தயாரிச்சிட்டு இருக்கனால இன்றைக்கி சூழ்நிலையில் சிறு முதலீட்டு படங்களை ரிலீஸ் பண்ணுறது என்ன மாதிரி சூழ்நிலை போகுதுன்னு கொஞ்சம் கேட்டு அறிஞ்சிருந்தேன். ரொம்ப ஒரு திரையரங்கில் சிறு முதலீட்டு படங்களை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சிரமமான சூழ்நிலைகள் நிலவி கொண்டு இருந்தது. கோவிடுக்கு அப்புறம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் திரையரங்க உரிமையாளர்கள் அவங்களுடைய தியேட்டர் மெயின்டெனன்ஸ்லேருந்து எல்லாம் பண்ணுறதுக்கு சிறு முதலீட்டு படங்களுக்கு பெரிய சப்போர்ட் இல்லாமல் இருந்தது. விநியோகஸ்தர்களும் படங்கள் வாங்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறு முதலீட்டு படங்கள் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சமீபமாக இந்த 2025 பார்த்தீங்கன்னா பெரிய படம் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 1-2 படங்கள், அதை தாண்டி எல்லாமே மீடியம் பட்ஜெட் அண்டு ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணுங்கிறதுக்கு நானும் பார்த்துட்டு இருந்தேன். அது மாதிரி சூரி சார் சொல்லியிருந்தார். அப்புறம் பன்னீர் சார் மூலமாக விஜய் முரளி மூலமாக எனக்கு இந்த படம் பார்த்தேன். இது நம்ம கலாச்சாரத்தோட தமிழ் தென்னகத்தில் இருக்கிற தமிழ் கலாச்சாரத்தை மையப்படுத்துது. ஏன்னா எல்லாருக்குமே குலதெய்வம்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி காலப்போக பார்க்கும்போதுனா நம்ம சாமியெல்லாம் கும்பிட்றோம், வேண்டுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் குலதெய்வ வழிபாடுங்கிறது கண்டிப்பாக எல்லா இதுலேயும் இருக்குது. ஏன்னா குலதெய்வத்தை கும்பிடாமல் நம்ம எந்த சாமியை கும்பிட்டாலும் சரி வராது. நம்ம முன்னோர்கள் எல்லாருக்குமே அந்த குலதெய்வம் நம்ம இன்னமும் ரொம்ப அந்த நம்பிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சவுத்தில் இருக்குது, இங்கேயுமே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த வழிபாடுகளோட முறைகள் அதிகப்படுத்திக்கிட்டே வருது. எங்கே பார்த்தாலும் கோயிலில் கூட்டங்கள் இருக்குது. அதில் அப்படிப்பட்ட நம்ம கிராமத்தில் நிறையா கோயில்களில் விழாக்களோ பூஜைகளோ இல்லாத சூழ்நிலைகளும் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி இந்த தமிழக அரசாங்கம் எல்லா கோயில்லையும் குடமுழக்குலேருந்து எல்லாமே நம்ம தமிழர்கள் முதல்வர் அவர்களால் இது நிறையா நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கதையும் ஒரு விழாவை நடத்தினா என்ன மாதிரி இருக்கும், ஒரு ஊரே நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த காவல் தெய்வம் தமிழ்மணியன் சொன்ன மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜுன்னு எனக்கு அந்த அளவுக்கு இன்னும் விவரம் தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த காவல் தெய்வங்கள் குலதெய்வங்களை நம்ம கும்பிட்டோம், நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும், ஒரு ஊரே நல்லாயிருக்கும். ஊரே நல்லா இருந்தால் நாடே நல்லாயிருக்கும்.
ஸோ இந்த படம் அந்த கதையை வந்து மையப்படுத்தி சொல்லியிருக்காங்க. அதில் விறுவிறுப்பான விஷயங்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் நடக்கிற இந்த கோயில் நிலங்கள் பற்றி இதெல்லாமே வந்து டைரக்டர் அழகாக சொல்லியிருக்காரு. அதனால அது பார்க்கும்போது ஒரு சின்ன முதலீட்டு படம் தானேன்னு நினைச்சாலும் நம்ம அந்த படம் பார்க்கும்போது நம்ம அந்த கதைக்குள்ளே ஒன்றிடுறோம். அந்த அளவுக்கு ஒரு ஸ்க்ரீன் பிளே நல்லா அமைச்சிருக்காரு டைரக்டரு. சரி, நான் அதனால் அதை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். நம்ம வந்து இப்போ ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம், ரொம்ப நாள் கழித்து இந்த படத்தை வந்து தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வந்து வெளியிடுது. அதே மாதிரி ஹீரோ கௌதம் சாரும் நல்லா பண்ணியிருக்காரு, ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் இருக்க அத்தனை கலைஞர்களும் அவங்களோட எஃபர்ட்ஸை வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி கலைஞர்களோட இப்போ மனோஜ்குமார் சார் சொன்னார், இந்த மாதிரி வரிகள் வந்து ரொம்ப வந்து குறைஞ்சி வேறு மாதிரி வரிகள்லாம் போயிடுச்சு இன்றைக்கி பாட்டுகளில். நம்மளுடைய விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கு இந்த மாதிரி நல்லா கண்டுபிடிக்க வெளியில் தெரியாத நல்ல டேலண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணணும். இந்த நேரத்தில் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் சொல்கிறோம், ஒரு நல்ல படம் வந்திருக்கு, மக்கள் வந்து கண்டிப்பாக இதை பார்த்து வருவாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும்னு இந்த மேடை மூலமாக அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து 14th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ உங்களோட ஆதரவுகள் மீடியாக்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த வருஷம் 2025 சொல்லப்போனால் வந்து நிறையா சின்ன படங்கள் வந்துட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு. இண்டஸ்ட்ரி வந்து பெட்டராக வந்திருக்கு. ஏன்னா இந்த வருஷங்களில் படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் வந்து 3 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 படங்கள் வந்துருச்சு. ஆனால் எல்லா படமும் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ நல்ல கண்டென்ட் கொடுத்தா மக்கள் வராங்க, தியேட்டருக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு கண்டினியூவாக மீடியாக்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். திரைப்படத்திற்கு இசை வெளியீட்டிற்கும் ட்ரைலர் வெளியீட்டிற்கும் வருகை தந்துள்ள எங்களுடைய மூத்த சகோதரர் திரு கே ராஜன் அவர்களுக்கும், எங்களுடைய இனிய நண்பர் திரு கே பாக்கியராஜ் அவர்களுக்கும், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு முரளி ராமசாமி அவர்களுக்கும், செயற்குழு உறுப்பினர்கள் அழகன் பன்னீர் மனோஜ்குமார் அவர்களுக்கும், கில்டு தலைவர் ஜாகுவார் தங்கத்துக்கும், மாடன் கொடை விழாவோட அனைத்து கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், பத்திரிகையாளருக்கும், ஊடகவியலாளருக்கும், நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் அல்லது இரவு வணக்கம். இந்த படம் உண்மையிலே 3 விஷயத்தை எனக்கு இந்த மேடை வந்து எனக்கு வந்து நினைவுபடுத்துச்சு. முதல்ல ஒரு 4-5 வருஷம் கழிச்சு ஒரு குடும்பமாக அரங்கேறியது இந்த திரைப்படம் தான் நினைக்கிறேன். முதல்ல வந்து அதை அனைத்து ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லாமல், சின்ன கலைஞர்கள் மட்டும் இல்லாமல், டைரக்டரு, ப்ரொடியூசரு, எடிட்டரு, முழு டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர், ப்ரொடக்ஷன் மேனேஜரு, சின்ன சின்ன நடிகர்கள் எல்லாரையும் மேடை ஏற்றி எங்களுடைய பங்கு இவங்கெல்லாம் இந்த குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னது அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய நன்றி சார். முதல்ல வந்து நீங்கள் எல்லாரையும் பெருமைப்படுத்தினீங்க. அது காலதாமதமாச்சு, அதெல்லாம் வேறு விஷயம். எல்லாரையும் பெருமைப்படுத்தி எல்லாருக்கும் சால்வை போட்டு மற்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நேரம் ஆயிடுச்சுன்னு. ஆனால் அந்த சிறு கலைஞர்களுக்கு வந்து அந்த சால்வையை வாங்கும்போது அவரோட வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அதனால பரவாயில்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறதுனால எந்த தவறும் இல்லை. ஏன்னா எவ்வளோ நேரம் பல பெரியவங்களுக்காக நம்ம காத்திருக்கோம், சின்ன கலைஞர்களுக்காக நம்ம கொஞ்ச நாள் இருக்கிறதுல எந்த வருத்தமும் தான் நாங்கள் வந்து அது சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருந்தது. அந்த வகையில் நம்ம உதயசூரியனுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா கேப்டன் எப்போதுமே வந்து தமிழ்நாடு வந்து ஏமாத்தினதில்லை. அதனால் இந்த கேப்டனையும் தமிழ் திரைப்படத்தில் ஏமாத்தாதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய. அதனால் நீங்கள் நல்ல டைரக்டர் முதல்ல சூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவர் நல்லா ஏமாத்திருக்கீங்க. உங்கள் பையன் வளர்ற வரைக்கும் அவனை வெயிட் பண்ண வச்சு அப்புறம் படம் தயாரிச்சிருக்கீங்க. அவர் 2017 கதை சொல்ல வரும்போது உங்களுக்கு வந்து அவங்க பையன் அதுக்கு செட் ஆகலை, கொஞ்சம் சின்ன பையனாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவர் வளர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அவனை காக்க வச்சு நீங்கள் டைரக்டர் ஆக்கிறீங்க. தங்கபாண்டி உண்மையாக பரவாயில்ல, பொறுமையாக இருந்து அவர் வந்து சிறப்பாக அந்த படத்தை முடிச்சிருக்கார். அதாவது வந்து 30 நாளில் சொல்லி 23 நாளில் முடிச்சாருன்னு கேட்கும்போது இந்த நூற்றாண்டில் முதல் மனிதனாக நான் அவர் பார்க்க முடியும். ஏன்னா 2வது விஷயமா நான் சொல்ல நினச்சது என்னென்னா, தயாரிப்பாளர்கள் வர்றாங்க. இப்போ நான் ஒரு 15-20 நாளில் பார்க்குறேன். அந்த ராஜண்ணா சொன்ன மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இங்கே உள்ளே வரும்போது ஒருத்தர் 5 கோடி ரூபாயில் படம் பண்ணுறேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு.
அவர் இன்னைக்கு வந்து 22 கோடி ரூபாய் அவருக்கு படம் பட்ஜெட் வந்துருக்கு. ஒருத்தர் வந்து 7 கோடியில் படம் எடுக்கிறோன்னு வந்திருக்காங்க. இன்னைக்கு 16 கோடி ரூபாய் பட்ஜெட் வந்திருக்கு. இன்னொருத்தருக்கு 6 கோடி ரூபாயில் பட்ஜெட் வந்திருக்காங்க. 12 கோடி ரூபாயில் பட்ஜெட் வந்து நிற்கிது. 1.5 கோடி ரூபாயோட படம் முடிச்சு வந்திருக்காங்க, கொண்டு வராங்க. அவர் 4.5 கோடி ரூபாய் பண்ணிட்டார், ஒன்றும் படம் முடியல. அப்போது எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாமல் திட்டங்கள் இல்லாமல் அப்படி படத்துக்கு உள்ளே வரும்போது கடைசியாக பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர் மட்டும்தான், வேற யாரும் இல்லை. நீங்கள் நல்லா வந்து எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு ஏதோ வாங்கிட்டு போயிடுறாங்க, வந்த வரைக்கும் வாங்கிட்டு போயிடுறாங்க. கடைசியாக பாதிக்கப்படுறது தயாரிப்பாளர் தான், என்னவா இருந்தாலும். அப்போது நம்ம தான் பாதிக்கப்பட போகிறோங்கிற அந்த இது வந்து மனதில் வச்சுக்கிட்டு முதல்லையே அதை கையில் எடுத்து அதை வந்து உறுதியாக நின்னாங்கன்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு? கடைசியில் உங்களுக்கு யாரும் கூட வந்து நிற்க போகிறது கிடையாது. நீங்கள் தான் எல்லா சுமையும் சுமக்க போகிறீங்க. அப்போ இவ்வளோ தான் பண்ண முடியும்னு வந்து முதல் நாள்லேருந்தே அதை தெளிவுபடுத்தி அந்த படத்தை எடுத்த ஆரம்பித்தா குறைஞ்சபட்சம் அந்த நஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். இது ஒரு சிறப்பான தொழில் இது. ஆனால் அந்த சிறப்பான தொழிலை திட்டமிடுதல் இல்லாததால் யார் யாரெல்லாம் வந்து அதுக்குள்ளே உள்ளே உட்காந்து திட்டமிடுதல் மூலமாக தயாரிப்பாளர் அந்த படப்பிடிப்பிலே இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறதால நான் இந்த 15 நாளில் நான் பார்க்குறேன், 15 நாளில் 100 படங்களில் 90% படங்கள் வந்து எல்லாமே ஓவர் பட்ஜெட் தான். இன்றைக்கி வந்து எங்களுக்கெல்லாம் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் நன்கொடையாக கொடுத்த நிறுவனம் இன்றைக்கி வந்து ஒரு 400-500 கோடி ரூபாய் வந்து அவங்க வந்து ஓவர் பட்ஜெட்டில் நிற்கிறாங்க, லாஸில் நிற்கிறாங்கன்னா இது மாதிரி தயாரிப்பாளர்கள் இருந்தால் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஏறக்குறைய நம்ம முரளி ராமசாமி சார் அவர்களுக்கு வந்து நம்ம சின்ன ரெக்வஸ்ட்டு, பெரிய ரெக்வஸ்ட்டு, நம்ம ஒரு 6 மாதமாக உட்காந்து எல்லாரையும் சரி பண்ணி திட்டமிட்டு எது மாதிரியான படங்கள் வந்து என்ன பட்ஜெட்டில் எடுக்கணும், யார் ஆர்டிஸ்ட்டு, யார் கால் ஷீட்டு, இதெல்லாம் ஃபைனல்ஸ் பண்ண பிறகு தான் நீங்கள் படம் தயாரிக்க உள்ள ஷூட்டிங் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறையை பரிந்துரைச்சு நம்ம பண்ணோம். தயவுசெய்து எதையும் மனசில் கொள்ளாமல் சின்ன சின்ன வேறுபாடுகள், இன்றைக்கி எந்த தயாரிப்பாளர் வந்து அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அதனால் அவர்களுக்கு கூட இருக்க சின்ன சின்ன வேறுபாடுகளை கலைந்து தயவுசெய்து திட்டமிட்ட பிறகு தான் படப்பிடிப்பை ஆரம்பிக்க வேண்டுங்கிற ஒரு நிலையை நீங்கள் கொண்டு வரணுங்கிறது இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு என்னுடைய சிறு வேண்டுகோளாக வைக்க விரும்புகிறேன். இதன் மூலம் வந்து நான் வந்து FEFCIயோட பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் இதன் மூலம் என்னுடைய உறுப்பினர்களுக்கு சில பேருக்கு வந்து மன கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரி இருந்தால் தான் நாங்கள் இருக்க முடியும், தயாரிப்பாளர் இருந்தால் தான் தொழிலாளர்கள் இருக்க முடியும். அப்போ தயாரிப்பாளர்களை சிரமம் இல்லாமல் இல்லை குறைஞ்சபட்சம் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை வைக்க வேண்டியது அந்த சங்கத்தோட பொறுப்பு. அதனால் தயவுசெய்து அந்த சங்கம் தங்களுடைய கடமை செய்யணும்னு நான் வந்து பணியோடு கேட்டுக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து முரளி சார் வந்து ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அசிஸ்டன்ட் நடிகர் வந்து சுப்பிரமணி பேசினார் இல்லையா, சூப்பர் குட் சுப்பிரமணி, அந்த வார்த்தையோட வழி வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். காய்கறிகளில் கருவேப்பிலை குஸ்ரா கொடுத்தா கூட வாங்குறாங்க, நாங்கள் படத்தை அந்த மரியாதை கூட இல்லைன்னு வந்து அவர் 2 படம் பண்ணார். அதில் ஒரு படம் பார்த்தா நல்ல படம், ஆனால் அதை வாங்கவே ஆள் இல்லாத, கருவேப்பிலைக்கு இருக்கிற மரியாதை கூட என்னோட படத்துக்கு இல்லையேங்கிறது அந்த கண் கலங்க அவர் சொல்லும்போது அதுதான் இன்னைக்கு சிறு படங்களோட நிலைமையாக இருக்கு. அந்த திரைப்படங்களை நான் முரளி சாருக்கு வந்து அப்பா வந்து சொத்து கொடுத்தாரோ சுகம் கொடுத்தாரோ தெரியாது, ஆனால் வந்து தேனாண்டாளுங்கிற வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலையும் அது சின்ன பையன்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் தேனாண்டாள்லாம் ஒரு நல்ல கம்பெனின்னு தெரியும். அந்த பேனரை பயன்படுத்தி இது போன்ற தயாரிப்பாளர்கள் படங்களை எங்கெங்கேயோ போய் நிற்கிறாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் எங்கெங்கேயோ புரோக்கர் சொல்கிறாங்க, ஒரு 10 லட்சம் ரெடி பண்ணிங்க சார், நாங்கள் வந்து 120 ஸ்க்ரீன் கொடுக்குறோம், 150 ஸ்க்ரீன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட பணத்தை அட்வான்ஸ் வாங்கிட்டு அங்கே கொடுத்தோம் இங்கே கொடுத்தோன்னு சொல்லி கடைசியாக 20-30 அப்படி ஸ்க்ரீன், எங்கள் ஸ்க்ரீனு எந்த ஷோன்னு தயாரிப்பாளருக்கும் தெரியாது, டைரக்டருக்கும் தெரியாது, எந்த ஷோ எந்த படம் எந்த இடத்துல ஓடுதுன்னு யாருன்னு அது மாதிரி எடுத்தாங்க சொல்லிவிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த படம் வந்து வர்றதே தெரியாது. முதல்ல யாராவது நம்ம சொல்லி இப்போ சொன்னார் நான் திருநெல்வேலியில் படத்தை பார்க்குறோன்னு, எந்த தேட்டரில் படம் ஓடுன்னு தெரிஞ்சால் தான் நீ போய் பார்ப்பீங்க. நாங்கள் அதை உங்களுக்கு சொல்லவே மாட்டோம். இல்லை, படம்லாம் ஓடி முடிஞ்ச போது தான் தருவோம். பேப்பரில் இருக்கிறதுக்கும் படம் ஓடுறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. அப்போது இந்த சிறு திரைப்படங்களுக்கு வந்து அது அரசிடம் சொல்லி பண்ணுவீங்களோ இல்லை விநியோகஸ்தர்கிட்ட சொல்லி பண்ணுவீங்களோ ஒரு முறையான வந்து வெளியீடு இருக்கணும். முறையான அவங்களுக்கு வந்து ஒரு 3 காட்சிகள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்காக இந்த படத்துக்கு ஒரு 3 காட்சிகள் மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படியும் வந்து காலியாக தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் அவங்களை பழக்கப்படுத்தினா தான் அந்த படம் எங்கே ஓடுதுன்னு தெரிஞ்சாதான் அந்த படத்தை பார்க்க ஜனங்க வருவாங்க. படத்தை பார்க்க ஜனங்க விருப்பப்பட்டாலும் அவங்களுக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதுபோல் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சின்ன திரைப்படம் இதையும் நான் வந்து 1000 ரூபா செலவு பண்ணாதான் படம் பார்க்க முடியும்னா நான் எப்படி யார் வந்து பார்ப்பாங்க?
5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு காஃபி வந்து 300 ரூபா கொடுத்து குடிக்க தயாராக இருக்கேன். நான் ரோட்டு கடையிலேயே நான் 300 ரூபா தான் கொடுத்து குடிக்கணும்னா எப்படி வந்து படம் பார்க்க வருவாங்க? அப்போ இது சிறு திரைப்படம். இப்போ 30 நாளில் படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த சிறு திரைப்படங்களில் 50 ரூபா கொடுத்து 100 ரூபா கொடுத்து படம் பார்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலையை தமிழ்நாட்டில் இருக்கிற திரையரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்ல திரைப்படங்கள் கூட, இப்போ நீ மிகப்பெரிய வெற்றி அடைந்த படங்கள்லாம் கூட, அன்னக்கிளி முதற்கொண்டு முதல் வாரம் சரியில்லை சார், 2வது வாரத்துலும் தூக்க ஆரம்பிச்சிச்சு சார், ஒருதலை ராகம் படம் பார்க்கவே ஆள் இல்லை சார், அப்புறம் பார்த்தா அது வந்து தமிழ் சினிமாவே இதுவாகிடுச்சு. அது மாதிரியான வெற்றி படங்கள்லாம் ஜனங்க பார்க்க வர்றதுக்குள்ள 3வது நாள்லேயே அந்த படங்கள் செத்து போயிடுது. வெள்ளி சனி ஞாயிறுலேயே அந்த படங்கள் செத்து போகுது. இப்போ இதை வந்து வழிபடுத்தணும். ஒன்று, படம் ஆரம்பிக்கும் போது அதை முறைப்படுத்தி ஆரம்பிக்கணும். முடித்த படங்களை அதை முறைப்படுத்தி உங்கள் தலைமையில் வந்து சங்கம் மூலமாக பண்ணுங்க. சங்கம் மூலம் பண்ணும்போது பிரச்சனைகள் வந்தால் உங்களுக்கே ஒரு நல்ல பேனர் இருக்குது, அந்த மூலமாக இது மாதிரி சிறு திரைப்படங்கள்லாம் பார்த்து ஒரு நல்ல திரைப்படங்களை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா, இது வெளியிடுறதுக்கு ஆளே இல்லாமல் கண்ட இடங்களை போய் மாட்டின்னு சாவறாங்க அவங்க. அதுக்கு 10 லட்சம் 20 லட்சம் கொடுத்து ஏமாறுறாங்க. ஏற்கனவே படம் கொடுத்து படம் எடுக்கும்போது அவங்க பட்ட சிரமங்கள்லாம் இல்லாமல் படம் ரிலீஸ் பண்ணும்போது அவங்கள ஏமாத்துற கூட்டங்கள் தான் சுற்றி நீங்கள் இண்டஸ்ட்ரி சுற்றிட்டு இருக்கு. அந்த வகையிலையாவது நீங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது போன்ற படங்களை நீங்கள் படம் பார்த்து நல்ல படமாக பார்த்து சின்ன திரைப்படங்களை அதை ரெகுலரைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் தேட்டரோட ஒரு இது இருக்கும். இன்றைக்கி இருக்கிற ஒரு வேல்யூக்கு நீங்கள் எல்லாரோட பேசி ஒரு 50 ஸ்க்ரீன் 100 ஸ்க்ரீனு எங்களுக்கு ரெகுலராக கொடுங்க, நாங்கள் ரெகுலராக பண்ணோம். ஏன்னா இன்றைக்கி 100 படம் 200 படம் நல்ல படமே இருக்குது. அதாவது மோசமான படம் இல்லை, நல்ல படங்களே அது இன்னைக்கு கையில் இருக்குது. அந்த படங்களை ரிலீஸ் பண்ண ஆள் இல்லை, தேட்டர் இல்லை, அவங்களுக்கு யாரையும் தெரியாது. உங்களை வந்து பிடிக்கிறதுக்கே இப்போ உதயசூரியனுக்கு வந்து யாரையும் பிடிச்சி சீனு பிடிச்சி அவன் சீனு பன்னீரை பிடிச்சி அப்புறம் வரணும். அப்போ உங்களை வந்து எப்படி நெருங்கிறதுனே தெரியாமல் இருக்குது. அப்போ தயாரிப்பாளர்கிட்ட உள்ளே வரும்போது மாதிரி திரைப்படங்களை நீங்கள் வந்து யார் மூலமாவது நீங்களே தேடி கண்டுபிடிச்சி அவங்கள நல்ல திரைப்படங்களை தமிழ் திரைப்படத்துக்கு கொண்டு வரணுங்கிறது என்னோட வேண்டுகோள். அந்த வேண்டுகோளை இந்த மேடையில் வைக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணணும். அதுபோல் தங்கபாண்டிக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவிக்க விரும்புகிறேன். முதல் படத்தில் தயாரிப்பாளர் மகிழ்ச்சியோடு உங்களை மேடையில் உட்கார வைக்கிற காலம் தான். நான் பார்த்த வந்து ரிலீஸ் வரும்போது எல்லா தயாரிப்பாளருக்கும் டைரக்டரோட சண்டை வந்துடும். நான் உட்பட படம் ரிலீஸ் பண்ணும்போது தயாரிப்பாளர் என்ன ஆஃபீஸ் பக்கமே வரக்கூடாதுன்னார். ஆனால் உங்கள் மேடை ஏற்றி சால்வ் போட்டிருக்காரு. அந்த வகையில் அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அதுபோல் வந்து கோகுல் வந்து ஒரு இயல்பான ஒரு நடிகராக, முதல் படம் நடிகர் மாதிரி இல்லாமல் ஒரு இயல்பாக ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. அது மாதிரி இந்த ஹீரோயினும் மிக அழகாக அந்த காட்சிக்கு தேவையான அளவுக்கு ஒரு அழகான ஹீரோயினை, தமிழ் பேசக்கூடிய ஹீரோயினை வந்திருக்காங்க. அதோட இன்னொரு என்னன்னா, ரக்ஷிதான ஒரு வந்து ஆர்டிஸ்டாக இந்த மேடை ஏற்றி அவங்கள தைரியமாக எங்கள் முன்னாடியே உட்கார வச்சு அவங்களுக்கும் வந்து ஒரு சுயநம்பிக்கையை கொடுக்குற அளவுக்கு அந்த பாகுபாடு இல்லாமல் கொண்டு வந்துருச்சு. அந்த வகையில் மிக சிறப்பான வாழ்த்து. ஆனால் முதல்ல வாழ்த்து சொல்ல நான் விரும்புகிறது வந்து இசையமைப்பாளருக்கு தான் என்னுடைய வாழ்த்தை சொல்ல விரும்புகிறேன். விபினுக்கு வந்து முதல்ல அந்த சவுண்டு கேட்டவுடனே எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. டியூனை விட அந்த சவுண்டிங்கே வந்து நீங்கள் ரொம்ப நாள், அதான் வந்து முதல் படம் மாதிரி இல்லாமல் அந்த டியூன் விட நீங்கள் அழகாக வந்து அந்த சவுண்டிங் பண்ணியிருந்தீங்க. அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதை மாடர்ன் படத்துக்கு கொடுத்தா இன்னும் நீங்கள் சூப்பராக பண்ணுவீங்கிறது அது தெரிஞ்சிச்சு. உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. பார்க்க அனிருத் மாதிரி இருக்கீங்க. அனிருத் மாதிரி நீங்கள் வரணும்னு நீங்கள் வாழ்த்துறேன். அது மாதிரி கேமராமேன் வந்து அவர் கிடைச்ச இந்த வாய்ப்பில் மிக பியூட்டிஃபுல்லாக அந்த ஒரு ஷாட் வந்து பிரம்மாண்டமாக எடுத்து ஒரு ராக்கில் வந்து க்ரெயின் ஷாட் மாதிரி வந்து ஒரு ஷாட் ட்ரோன் ஷாட் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். மிக பிரம்மாண்டமாக அந்த ஒரு ஷாட்டே வந்து மிக அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இருக்கிற வாய்ப்பை வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ வறுமை இருந்தாலும் அந்த வறுமை வெளியே தெரியாம அளவுக்கு மிக சிறப்பாக அந்த இது எல்லாமே சேர்ந்து பண்ணுறீங்க. அது மாதிரி ராக் சங்கர் வந்து என் படத்துக்கு ஒரு சாங் பண்ணியிருந்தார். அவர்கிட்ட கேட்ட எந்த பாட்டு நீ பண்ணேன்னு, அண்ணே மொத்த பாட்டு நான் தான் பண்ணேன்னார். அந்த வகையில் சந்தோஷமாக பார்த்து அது சிறப்பாக பண்ணார். அது எல்லாருக்கும் யாராவது விட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த மேடையில் எல்லாரையுமே வந்து இந்த தயாரிப்பாளர் வந்து நினைவுபடுத்தி அவங்களை வந்து மரியாதை பண்ணார். அந்த வகையில் நானும் எல்லாரையுமே வந்து அதுக்குண்டான அங்கீகாரம் கொடுக்கணும்னு விருப்பப்பட்ட யாராவது மிஸ் பண்ணி தான் மன்னிச்சிடுங்க. இந்த திரைப்படம் ஒரு நல்ல திரைப்படம். இந்த வெற்றி மூலம் 2 வழி வந்திருக்கு. அதாவது வந்து வழி தெரியாத தயாரிப்பாளர்களுக்கு ஒரு வழி காமிச்சு படம் ரிலீஸ் பண்ணக்கூடிய தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு வழி கிடச்சிருக்கு. அது மாதிரி இந்த மேடையில் இனிமேல் திரைப்படங்கள் வரும்போது அது வந்து திட்டமிட்டு தான் திரைப்படம் தயாரிக்க முடியுங்கிற ஒரு நிலையை தமிழ் திரைப்பட தயாரிப்பு சங்கம் அனைத்து அமைப்புகளோடு சேர்ந்து ஏற்படுத்தணுன்றது ஒரு வேண்டுகோள் இந்த மேடையில் வைத்து இந்த படம் சிறப்பாக வெற்றியடைய தயவுசெய்து நம்ம ஊடகவியலாளர்கள் நீங்கள் வந்து இது ஒரு குழந்தை மாதிரி, இது ஒரு தமிழ் குழந்தை, அதை வந்து நீங்கள் கருப்பாக இருக்கா சிவப்பாக இருக்கா அதெல்லாம் பார்க்காது, இது நம்ம குழந்தை. அதனால் நம்ம குழந்தையை நீங்கள் வந்து சிறப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து அதை அறிமுகப்படுத்தி அதை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. வந்து வரி ஜிஎஸ்டி வரி இல்லாமல் டிக்கெட்டுக்கு வந்து லோக்கல் பாடி டேக்ஸ் 8% வந்து விதிச்சிட்ருக்காங்க.
அதை இப்போ வந்து தமிழக முதல்வர் துணை முதல்வர் மூலமாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த லோக்கல் பாடி டேக்ஸ் வந்து 8%ங்கிறது வந்து சிறு முதலீட்டு படங்களுக்கு மிகப்பெரிய இருக்குது. ஏன்னா ஒரு 18% ஜிஎஸ்டி டேக்ஸும் ஒரு 8% இதுனா கிட்டத்தட்ட 26, ஓவராலாக ஒரு 30% வந்து டிக்கெட்டோட காஸ்ட்டு வந்து டேக்ஸாக போகுது. ஸோ இது வந்து பெரிய படங்களுக்கு ஓகே, சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு வருதுன்னு சொல்லி துணை முதல்வர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவரும் இப்போ அது வந்து பரிசீலிக்கதாக சொல்கிறாங்க. விரைவில் அந்த செய்தி வருங்கிறத இதன் மூலமாக தெரிவித்து சிறு முதலீட்டு படங்களுக்கு நல்ல ஒரு இதுவாக இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். தொடர்ந்து சிறு முதலீட்டு படங்களை தேனாண்டல் பிலிம்ஸ் வெளியிடுங்கிறத அவர் சார்பில் சொல்லிக்கிறேன். என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய திரையுலக பிரபலங்கள் எல்லாமே இங்கே இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றியிலிருந்து ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கடைசியில் மறந்துடக்கூடாது. அதனால் முதல்ல அதுலேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். முதல்ல ப்ரொடியூசர் உதயசூரியன் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னன்னா ஏதோ கஷ்டப்பட்டு அங்கே இங்கேயும் சம்பாதிச்ச காசில் ஒரு புது ஆளை வச்சு அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து படம் எடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணி வந்து இத்தனை பேர்த்துக்கு வேலையெல்லாம் கொடுத்துருக்காரு இல்லையா, அதுக்காக அவருக்கு நன்றி தெரிவிக்கணும். அவர் கப்பலை வந்து பத்திரமா கரை சேர்த்துற மாதிரி திரைப்படத்துறைக்கு வந்த அவரை பத்திரமா கரை சேர்த்துன அந்த டைரக்டர் அவருக்கு வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். அதே மாதிரி அவருக்கு உறுதுணையாக இருந்த எல்லா டெக்னீஷியன்ஸ், விபின்லேருந்து சின்ன ராசிலேருந்து எல்லாருமே, எல்லா டெக்னீஷியன்ஸும் அவ்வளோ தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும். அப்புறம் இந்த விழாவுக்கு நான் வர்றது காரணமாக இந்த என் ஆஃபீஸில் இருக்கிற தேவேந்திரன் தான் வந்து, தேவேந்திரன் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாப்புல ஏதாவது ஒன்று சும்மா வந்து என்ன எப்படி இருக்கீங்கன்னு, இந்த படத்துக்கு பர்டிகுலராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறை எடுத்து தேவேந்திரன் வந்து இந்த படத்துக்காக அவர் கூப்பிட்டாங்க. ஸோ தேவேந்திரன் நன்றி. அதுக்கப்புறமா வந்து ப்ரொடியூசர் எங்கிட்ட சொல்ல நேரடியாக சைடில் பேசிட்டு இருக்கும்போது கேட்டேன். அதாவது ஒரு நல்ல விஷயம் யார் செஞ்சாலும் அது எப்படி இருந்தாலும் வெளியே ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சேரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதத்தில் ஒரு கவுன்சிலர் சின்ன சின்ன துறையா ஷூட்டிங்கில் அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் வந்து சொன்னார். ஸோ எந்த அளவுக்கு அவர் ப்ரொடியூசர் வந்து அவரை வந்து கூப்பிட்டு கௌரவிக்கும் போது சொல்லிட்டு இருப்பாருங்கன்னு தெரிஞ்சுட்டேன். ஸோ அவருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நட்புக்காக முத்துக்குமார் அவர்கள் வந்து இங்கே எல்லாத்துக்குமே சார்பு அனுப்பிச்சு நட்புக்காக அவர் இதை பண்ணார், அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா தான் ஆடாவிட்டாலும் தன்னுடைய சதை ஆடுங்கிற மாதிரி சிவாஜி சாருக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு பேப்பரில் வந்துருச்சுன்னு சொன்னோன்னே உண்மையிலேயே உள்ளூர அழுகையோடு வந்து அது ஒரு பெரிய மேட்ராக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அதை வெளியே சொல்லிட்டு இருந்தார். அவர் விநியோக தலைவர் அது இதுங்கிறதெல்லாம் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்துறைக்கு எப்பவுமே ஒரு காவலாளிமாக இருக்கார். அவர் எப்பவுமே சின்ன படங்கள் சின்ன தயாரிப்பாளர்கள் அவங்க நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப அக்கறை எடுக்கிறாரு. என்னுடைய மரியாதைக்குரிய ராஜன் சார் அவர்கள், ஸோ அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் எல்லா டெக்னீஷியனும் பாட்டு எழுதினவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் சிறப்பான முறையில் வந்து அவங்கவுங்க வேலைகளை செஞ்சுருக்காங்க. இல்லைன்னா 23 நாளில் வந்து எல்லாம் படம் முடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஸோ பாட்டை பற்றியெல்லாம் நம்ம மனோஜ்குமார் வந்து சில வரிகள் எல்லாம் கரெக்டாக குறைச்சிச்சு அதை வச்சு சொல்லியிருந்தார். அதே மாதிரி நானும் ஓப்பனிங் சாங்கு அதை ஒரு திருவிழா சாங்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் கம்போஸ் பண்ணி பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்தது டூயட் ரொம்ப மெலடியாகவும் பண்ணியிருந்தார். ஸோ அவங்க செல்வமணி அவருக்கு நல்லா பாராட்டி பேசினார். அனிருத்தர் மாதிரியே இருக்கிறீங்க, அனிருத்தர் மாதிரியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரொம்ப ரொம்ப அதாவது ஒருத்தர் பேசும்போது சொன்னார், மாடர்ன் காவல் தெய்வம் நாங்கள் வந்து ஏதோ கோர்ட் நீதிபதி தமிழன் மணி அவர்கள்
பேசினார். அவர் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை காப்பாற்றுவார். என்னை பொறுத்த வரைக்கும் மாறன் இப்போவே நேரில் வந்து இந்த படத்தை வெளியிடுறதுக்கு காப்பாற்றிருக்காரு. அதுதான் முரளி அவர்கள். ஸோ அது ரொம்ப முக்கியம். சின்ன படம் எடுக்கிறது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. சின்ன படம் எடுக்கும்போது இந்த படத்தை வந்து அவர் பார்த்துட்டு நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது படத்தினுடைய தரமும் எனக்கு தெரிந்தது. அதே நேரத்தில் வந்து சின்ன படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம அவ்வளோ உதவி பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய அக்கறை எனக்கு புரிஞ்சது. அவரே இவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் பன்னீர் அவர்கள். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து இவ்வளோ பேர் உழைப்பு அந்த 23 நாளில் வந்து படத்தை நல்லபடியாக முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே இந்த படத்தினுடைய உழைப்பு 23 நாளில் இவர் முடித்தது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்துட்டு முரளி அவர்கள் வந்து படம் எனக்கு பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ வர்ற 14க்கு ரிலீஸ்க்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காருங்கும் போது படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். இதில் வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறேன். கோகுல் அவர்கள் வந்து ஏதோ பேசுவார்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். சைலண்ட்டாக வந்து 2 வார்த்தையோட ஒரு ஹீரோ ஏதாவது பேசுவார்னு பார்த்தா ஒரு வேளை அப்பா இருக்கிற பயமா என்ன காரணத்தினாலும் தெரியல. ரொம்ப ரொம்ப சுருக்கமாக வந்து படத்துலையாவது பேசுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா அதுலேயும் இது பண்ண. ஆனால் அந்த பொண்ணு கூடவே இருந்து சிரிச்சு காப்பாற்றிடுச்சு பாட்டில் எல்லாம். அவர் சிரிக்க வேண்டியதுதான் சேர்த்து இந்த பொண்ணு அழகாக சிரிச்சு. அதான் அவர் சொன்னார், என்ஜாய்ங்கிற ஒரு படத்தில் முன்னாலேயே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். உண்மையிலேயே ஒரு சிரிப்பு நல்லா என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்னொருத்தர் வந்து அவங்களும் புதுசாக நடிச்சிருக்காங்க, நீங்கதாம்மா. அவங்கள பற்றியும் செல்வமணி மறக்காமல் குறிப்பிட்டார். அவங்களும் டான்ஸ் ஆடிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் எல்லாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக படம் நல்லபடியாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கு வந்து பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய சின்ன படங்கள் அது இது எல்லாமே பார்த்துருந்தோம். சிறு தயாரிப்பார், சிறு முதலீடு அப்படி இப்படின்னு. நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த கிளாஸ் எடுக்க போனப்போ இந்த பசங்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், எப்பா லிவிங்ஸ்டன் அண்ணன், பாண்டியராஜன் தம்பி 2 பேருக்கு மிலிட்ரிக்கார ஒரு அப்பா. இந்த பாண்டியராஜன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அண்ணன் லிவிங்ஸ்டனுக்கு பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ண போகும்போது இவன் போகாம விட்டான். ஆனால் இவன் யாரை லவ் பண்ணான்னா அதுதான் லிவிங்ஸ்டனுக்கு அண்ணங்காரனுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் பாண்டியராஜன் தெரிஞ்சு நீ பதறி போயிட்டான். அந்த பொண்ணு வேறு திட்டுறா, நான் வந்து போலீஸ்காரன் பொண்ணுன்னா பையன்னு நீ தான் நினச்சேன், உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு எனக்கு தெரியாமல் போச்சே, போய் எதாவது பண்ணு அப்படின்னா அவன் லிவிங்ஸ்டன்ட்டு வந்து கேட்குறான், என்ன நேற்று நீ போய் பொண்ணு பாட்டு அழகாக இருக்குது, அம்சமாக இருக்குது, என்ன அழகு அம்சமெல்லாம் ஓகே, அது அந்த பொண்ணு அதான்டா உன் அண்ணி இல்லைண்ணே, நான் வந்து நீ அதான்டா அண்ணி, உனக்கு அண்ணி நம்ம வீட்டு தானே வரப்போகுது அப்படின்னு. இல்லைண்ணா நான் வந்து அந்த பொண்ணை இல்லை நான் லவ் பண்ணிட்டேன்னா மறந்துடு. என்னென்ன இப்படி ஆமாண்டா ஆமா நேற்று வரைக்கும் இருந்தாலும் மறந்துடு, இப்போ தான் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு இல்லை அண்ணி இல்லைண்ணா நாங்கள் ரொம்ப உயிராக லவ் பண்ணோம், ப்ளீஸ். அப்பா கூப்பிட்டு போனார், அப்பா வார்த்தையும் நம்ம தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அப்பா கூப்பிட்டு போனார், மாற்றிட்டு ஒத்துக்கிட்டேன். நீ மறந்துட்டு வேறு வழியே இல்லைண்ணா இல்லை சாரி என்ன இப்படி அவன் என்ன சொன்னாலும் லிவிங்ஸ்டன் வந்து இப்படியே சொல்லிட்டு இருந்தான். பாண்டியராஜனுக்கு பாவம் என்ன பண்ணுறதுனே தெரியல, அவன் திருத்துன்னு முடித்தான் அப்படின்னு சொல்லும்போது கிளாஸில் ஒரு பையன் இருந்துச்சான். சார் பாண்டியராஜன் இப்படி சொன்னேன் எப்படின்னா, அண்ணே நான் இவ்வளோ சொல்லிட்டேன், அண்ணா நீ முடியாது கல்யாணம் முடிச்சு தான் தருவேண்ணே. கல்யாணம் முடிச்சா இந்த வீட்டுக்கு தானே வரணும், வருங்க அப்புறம் நீ பாருங்க அப்படின்னா எனக்கு ஒரே ஷாக்கு. இந்த டயலாக் அப்படி லிவிங்ஸ்டன் இது வரைக்கும் இவ்வளவு தெனாவட்டா பேசினேன். டேய் என்ன சொன்ன, இல்லை இந்த வீட்டுக்கு தானே வரட்டும் அப்புறம் பாரு அப்படின்னா. அதுக்கப்புறம் அவன் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் என்னன்னா
இதை வந்து இது எனக்கு தோணவே இல்லை. இவன் கேட்குறான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் முன்னால் உட்காந்துருந்து வந்துச்சு டக்குன்னு சொன்னான். இது எதுக்கு சொல்ல வரல அப்படின்னா, நம்ம சினிமா எடுக்கிற நம்ம எழுதுறத விட நம்ம எடுக்கிறவங்களை விட ஆடியன்ஸ் வந்து இப்போ பயங்கர புத்திசாலித்தனம், அவங்க பயங்கர கெட்டிக்காரத்தனமாக இருந்துருக்காங்க. அதனால நம்ம தான் கொஞ்சம் யோசனை பண்ணி எடுக்கணும். நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு காலரை தூக்கி விட்டு எல்லாம் பண்ணவே முடியாது. இப்பெல்லாம் கஷ்டம். இப்போ எத்தனை கோடிகளை நீ போட்டாலும் ரப்பர் பந்து வந்து எப்படி போடிட்டு இருக்கு பாருங்க. அதே மாதிரி குடும்பஸ்தான ஒரு படம் வந்து அது எப்படி ஓடிட்டு இருக்கு பாரு. ஸோ அதனால சிறு முதலீட்டு படங்கள் சின்ன படங்கள் அப்படிங்கிறது, ஸோ கோடிகள் இது பண்ணுறதுங்கிறது அல்ல. இன்னைக்கு வரைக்கும் சினிமாவில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு சொன்னால், எனக்கு தெரிஞ்சு கல்யாண பரிசுன்னு ஒரு படம், அதில் வந்து சரோஜ் தேவியும் ஜெமினி கணேசனும் அவ்வளோ உயிருக்கு உயிராக லவ் பண்ணுவாங்க. அவ்வளோ உயிருக்கு உயிராக லவ் பண்ணும்போது திடீர்னு அவளுக்கு அக்கா இருக்கா விஜயகுமாரி, சரோஜி தேவிக்கு. அவங்க அம்மா ஸ்தானத்தில் இருந்து அவங்கள வளர்த்துனவங்க. ஒரு நாள் வந்து சரோஜி தேவிக்கு தெரிய வருது, இல்லை அக்கா வந்து ஜெமினி கணேசனை வந்து ஒரு சைடாக லவ் பண்ணுறாங்க, அவங்க மேலே ரொம்ப பாசத்தை வளர்த்திக்கிட்டாங்க. இவருக்காக இந்த சரோஜி தேவிக்காக அவன் பேசின டைலாக் பூரா தனக்கு பேசுனதான் நினச்சி டெவலப் ஆகிட்டு கடைசியில் இவங்ககிட்ட வந்து சரோஜி தேவிகிட்ட வந்து எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை அவரை நான் மனசார விரும்புகிறேன் அப்படின்னு சரோஜி தேவி ஷாக்கு. அம்மா ஸ்தானத்துலேருந்து என்னை வந்து வளர்த்துனவங்க அப்படின்னு ஜெமினி கணேஷ்கிட்ட போய் கொஞ்சம் பேசணும். என்னென்ன நீங்கள் தயவுசெய்து எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏய் விளையாடு ரெடி, நான் நீ இவ்வளோ நாளாக இவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்கேன், எங்கெல்லாம் சுற்றி எப்படியெல்லாம் ஜாலியாக இருந்தோம், திடீர்னு போய் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல விளையாடு ரெடின்னு. இல்லைங்க, நீங்கள் அம்மா ஸ்தானத்துலேருந்து என்னை வளர்த்தினவங்க, அதனால் அவளுக்கு தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவர் ஒன்று. ஸோ எவ்வளோ சிக்கலான ஒரு சமாச்சாரம், இது எப்படி சமாதானப்படுத்த முடியும் ஜெமினியை? அதே மாதிரி சித்தின்னு ஒரு படம், அதில் பத்மினி ஜெமினியும் வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேரும் உயிருக்கு உயிராக இருக்காங்க. திடீர்னு வந்து பத்மினிக்கு ஒரு சிக்கல், அவங்க வந்து ஒரு 3-4 குழந்தையோடு இருக்க எம்ஆர் ராதா, அந்த வீட்டில் அந்த எம்ஆர் ராதாவை கல்யாணம் பண்ணிட்டா, இவங்க வீட்டில் இருக்கிற தம்பி தங்கச்சி இவங்க கடன் பிரச்சனை அது இது மொத்தமாக எல்லாமே சால்வ் ஆகும். ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த 3 குழந்தைகளுக்கும் அம்மா கிடையாது, இவளுடைய ஃபேமிலியும் இதாகி போகும் அப்படின்னு சொல்லி இவங்க வீட்டில் ப்ரெஷர் போட்டு இப்போ வந்து பத்மினி வேறு வழியே இல்லாமல் வந்து எம்ஆர் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை. இப்போ இவங்க வந்து ஜெமினி கோயிலுக்கு வர சொன்னாங்க. ஜெமினி கோயிலில் வந்து அவர் ஏதோ பத்மினி கூப்பிடுறது லவர்னு ஒன்று வந்தேன். வந்த உடனேயுமே அந்த அம்மா வந்து இப்போ ஜெமினியை ஒத்துக்க வைக்கணும், என்னை மன்னிச்சுக்கோங்க, வேறு வழி இல்லை, நான் காதலெல்லாம் பார்த்துக்க முடியாது இவங்கள தான் அப்படின்னு. ஸோ அங்கேயும் ஜெமினி ஒத்துக்க வைக்கணும், அது ஒரு கஷ்டமான இடம். இங்கேயும் ஜெமினியை வந்து ஒத்துக்க வைக்கணும், இது ஒரு கஷ்டமான இடம். 2 இடத்துலையுமே அந்த 2 டைரக்டர்களும் ரைட்டர், அவன் பேனா வந்து விளையாண்டுருக்கும். என்னன்னா ஸ்ரீதர் சார் அதில் வந்து அங்கே டைலாக் போட்டிருப்பாரு. அந்த சரோஜி தேவி வந்து கேட்பாங்க, இப்போ வந்து எங்கள் அக்கா உயிருக்கு உயிராக உங்களை லவ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வேறு வழியே இல்லை, நான் இனிமேல் உங்களை கல்யாணம் பண்ணேன். எங்கள் அக்கா மனசுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அக்கா ஆசைப்படுறது எனக்கு தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இப்போ நான் உங்களை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால் இந்த காதல் வந்து சரியாக வராது அப்படின்னு. இல்லை நான் இல்லைங்க, அக்காவுக்கு நான் வந்து நன்றிக்கடனாக வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்குறேன், அது முடியல, அட்லீஸ்ட் இதையாவது நான் வந்து உங்களை நான் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல, அதையாவது பண்ணணுன்னா எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜெமினிக்கு என்ன பேசுன்னு தெரியல. அப்போ வந்து சரி நான் புறப்படுறேன் ஒரு வார்த்தை அப்படின்னா, அதுக்கு முன்னால் நின்னேன், எப்படி நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்ல, ஸோ நான் போய் வேறு மாதிரி தான் என்னங்கிறது யோசிச்சு தான் முடியும். ஆனால் நான் இல்லைன்னுக்கா நீங்கள் லைஃப்பில் கல்யாணம் பண்ணாமல் இருப்பீங்களா? அவர் முழிக்கிறார் ஜெமினி. சொல்லுங்கள், யாராவது ஒரு காலத்தில் 3 முடிச்சு போடணுமில்ல, இல்லை சொல்லுங்கள், எப்படி நீங்களும் வந்து கல்யாணம் இல்லாமல் இருந்துட போகிறீங்க, எனக்கு ஒரு ஒளிவாக்கமாக நீங்களும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், சொல்லுங்கள், யாருக்கா ஒருத்தி கழுத்து நீட்டு வா, அவருக்கு நீ 3 முடிச்சு போட்டு தானே ஆகணும்னா என்ன தலையாட்டுறாரு, அது ஏன் எங்கள் அக்காவாக இருக்கக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டோன்னே ஜெமினி ஆடி போயிடுவேன். நான் உண்மையிலேயே லவ் பண்ணேன், என் மேலே உனக்கு பிரியம் இருக்குது அப்படின்னா என்னுடைய வேதனையை புரிஞ்சுக்கிட்டு என்னுடைய தியாகத்தை நீயும் பங்கெடுத்துக்கணும், அதனால் எனக்காக அவங்க அக்கா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு.
வேறு வழியே இல்லாமல் ஜெமினி வந்து விஜயகுமாரியை கல்யாணம் பண்ணிக்குவான். அதே மாதிரி இங்கே கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தோடனே ஜெமினி கிட்ட பத்மினி கேட்பா, எங்கள் பாயில் எவ்வளோ இருக்குது? பாயில் இன்னும் சம்பளமே வரல, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இல்லை எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. லட்சமா? நான் வாங்குறதே 1000 2000 இவ்வளோதான் சம்பளம், என்னடி திடீர்னு லட்சம்னு என்கிட்ட கேட்குறேன். இல்லைங்க எவ்வளோ நாள் டைம் கொடுத்தா நீங்கள் அந்த லட்சத்தை ரெடி பண்ணுங்க. வாழ்க்கை பூரா நான் கஷ்டப்பட்டேன், லட்சமெல்லாம் என்ன நான் வாங்குற சம்பளத்தை எப்போ ரெடி பண்ண முடியாது இல்லைங்க, முடியாது. இல்லைங்க இப்போ எனக்கு லட்சம் தேவைப்படுது, நான் உங்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணால் பல லட்சங்கள் எனக்கு வந்துடும், 2 குடும்பத்தையும் நான் காப்பாற்ற முடியாது. என்ன சொல்கிறேன், இதான் உங்களால் தான் எத்தனை நாள் ஆனாலும் முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, பட் 2 குடும்பத்தை காப்பாற்றுக்கு நான் படித்தான் ஆகணும். அதனால் நான் மன்னிச்சுவேன். ஏன்னா நாளைக்கு வந்து எங்கிட்ட ஒரு வார்த்தை நீ கேட்டிருக்கலாமல்ல அப்படின்னு நீ கேட்டால் நான் குற்றவாளி ஆகிடுவேன். அதனால தான் உங்களை கேட்டேன், முடியல. சரி நான் மன்னிச்சுக்கோங்க, நான் போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜெமினி திருத்துன்னு முடிச்சு நிற்பான். என்னன்னா 2 இடமும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையான ஒரு இடம். அந்த 2 இடத்துலையும் எவ்வளோ கிளவராக வந்து பெண்கள் எவ்வளோ சாதகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத வச்சு பண்ணியிருப்பார். ஆனால் எழுதுன ஆம்பளை தான், பேசுறது பொம்பளை இருந்தால் கூட. ஏன்னா ஏன் டிபார்ட்மெண்ட் விட்டும் கொடுக்க முடியாத ஸ்ரீதர் கேஜி அவங்க எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அவங்க கோடிகளெல்லாம் நம்மள, பிரம்மாண்டத்தை நம்மள, பேனாவை மட்டுமே நம்பினாங்க. அதுதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் நினைச்சு நின்றுட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து எடுக்கிறவங்க வந்து இவங்க பண்ணணும், அவங்க பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி யாருடைய உதவி இருந்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. நம்ம எடுக்கிற படம் நீ நல்ல படமாக எடுத்தால்தான் அது வந்து சரியாக வரும். அதனால் ஒவ்வொருத்தரும் அதுக்கு வந்து இப்போ 23 நாளில் முடித்தார் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ நம்பிக்கை இருந்தால், எவ்வளோ பிளான் பண்ணியிருந்தா அந்த கதையை வந்து 23 நாளில் முடிச்சிருக்க முடியும். ஸோ கதை ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அவருக்கு பிடிச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க பையனே வச்சுட்டு கோகுல் வச்சுட்டு பண்ணுறேன்னு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணி எவ்வளோ நம்பிக்கையோடு செஞ்சுருக்காரு. அதை பார்த்து தான் வந்து முரளி அவர்கள் வந்து நானே ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அதனால் சினிமா படம் படம் நல்லா இருக்கணும் அப்படின்னா படங்கள் நல்லா ஓடணும், சிறு முதலீட்டு படங்கள். ஏன்னா எல்லாருமே சிறு முதலீட்டுலேருந்து தான் வந்தாங்க, சிறு தயாரிப்பாளர் தான். நான் வாங்கினது 500 ரூபா அட்வான்ஸ் தான் ஃபஸ்ட்டு படத்துக்கு டைரக்ஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த ப்ரொடியூசர் வந்து தொடர்ந்து 3 படம் 4 படம் அவனுக்கு எதுங்களா அவருக்கு தான் எடுத்து கொடுத்தேன். நம்ம நிறைய படம் ஞானப்படம் வரைக்கும் எல்லாத்துக்குமே அவருக்கு எடுத்து கொடுத்தேன். செல்வமணி சொல்லுமா எனக்கு சிரிப்பாக இருந்தது, ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கு எப்பவுமே கடைசியில் சண்டை வந்துடும், எனக்கு கூட வந்தது அப்படின்னாரு. அப்படி இல்லை, நான் வந்து வேலை பார்த்ததுல சரி பெரிய சண்டைகள் எங்கேயுமே வரல. இன்னும் சொல்ல போனால் தயாரிப்பாளர் சங்கத்தில் என்னென்னா இந்த ரைட்ஸ் பிரச்சனைலாம் பேசிட்டு இருக்கிறப்ப நாங்கள் அது ஒன்றும் முடிவே வரல. என்னுடைய முதல் படத்திலேயே வந்து எனக்கு படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, மௌனுக்கு இதுங்கெல்லாம் வந்து லேபில் பிரிண்ட் ரெடி ஆகிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே நிறைய பேர் பார்த்துட்டு லேபில் இருக்கிறவங்க மூலமாக சொல்லி எங்கிட்ட ரைட்ஸ் வந்து கேட்கறதுக்காக வந்தாங்க. உடனே படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது பல சக்ஸஸும் போது எத்தனையோ லட்சங்களுக்கு போகும். ஆனால் ப்ரொடியூசர் பாக்யராஜ் இப்போவே கேட்குறாங்க, இப்போவே கொடுத்துடலாம் பாக்யராஜ், இப்போவே கொடுத்துடலாம் பாக்யராஜ்னு பயந்துக்கிட்ட அவர். ஏன்னா படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 2 லட்சம் வருது, 3 லட்சம் வருதுன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச லாபம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போவே நான் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு 50% அவருக்கு நான் கொடுத்தேன். ஏன்னா கதை எழுதுன நான் தான், என்கிட்ட வந்து கேட்டாங்க. ஆனால் தயாரிப்பாளர் அவருக்கும் ஒரு 50% இருக்கணும், அவரும் மறுபடி படம் எடுக்கணும். படத்தில் வருதோ இல்லையா அந்த 50% ரைட்ஸு நம்ம வந்து அவருக்காக நமக்கு காசு கொடுத்து 500 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தான்னு அந்த படத்தையே எடுத்தோம். ஸோ அதனால் அவர் அன்னையிலேருந்து எல்லா ப்ரொடியூசரோடையும் நான் 50% ரைட்ஸு அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணிட்டுருக்கேன். ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு சண்டை, என்ன ரைட்ஸே நீ கேட்கக்கூடாது, அவங்களோட ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. பட் பரவாயில்ல, செல்வமணி சொன்ன மாதிரி சுமூத்தாக பேசி எந்த பிரச்சனையுமே எல்லா ப்ராப்ளமுமே ஒரு சால்வேஷன் இல்லாமல் இருக்காது. கண்டிப்பாக வரும். இன்றைக்கி காலையில் கூட பேரரசு பேசும்போது சொல்கிறாப்புல, சார் நீங்கள் வந்து என்ன அந்த கார்டு வாங்கினையோ எங்களை முதல்ல மதித்தா தானே கார்டு வாங்குறதுக்கு, எங்களை வந்து சம்பளமே பேசுறதுக்கு வந்து விடமாட்டேன்னா இப்படியா அப்படின்னு சொல்லி சொன்னால், இல்லை நான் பேசிட்டு ஒரு லெட்டர் போட சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அது ஒரு பக்கம் நல்லபடியாக நடக்கும். இப்போ நான் சொன்னது தான் ரொம்ப முக்கியம். என்னென்னா பேனாவை நம்பி கதையை நம்பி அதை ஒரு பொறுப்போடு செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா சின்ன முதலீடு கூட பெரிய, ஏன்னா எத்தனை கோடிகளை வந்து சம்பாதிச்சு கொடுக்குது. இன்றைக்கி அந்த பையன் ரங்கநாதன் கூட எடுத்தான் அந்த டிராகனுங்கிற ஒரு படம், இன்னொருத்தர் டைரக்டர், இவங்கெல்லாம் என்ன படத்தை வந்து அந்த கதையை வந்து நம்பினாங்க, அதுதான். அதனால் அதை நம்பணுமோடைய பிரம்மாண்டங்கள் அது இதுங்கிறதுலாம் வந்து எந்த காலத்துக்கும் சரியாக வராது. அதனால் சின்ன படங்கள் தான் பின்னால் பெரிய படங்கள் ஆகுது. இந்த படம் மிகப்பெரிய படமாக வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொடியூசர்
நிறைய கப்பல்களை அவர் சொந்தமாக வாங்கி ஓட்டணும். அதுக்கு தங்கமாண்டி மாதிரி டைரக்டர்களும் இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் உதவியாக இருக்கணும்னு சொல்லி என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.